அவதரித்த அஞ்சாத நெஞ்ச ஆஞ்சநேயரை செந்தமிழால் காவியம் பாடுதற்கு எண்ணிய எந்தன கிழுமறை அளிக்க பன்னியம் பாகு தேனொடு பாலும் நன்மயமாக நானுகந்தளிக்க பட்டு நகர் தெற்கே கிரான் கூழ முறையும் பிள்ளையாரை நாளும் மனதில் மறவேனே. மறவாத மகிழ் பெருமாறுதமைந்தா உறவாய் அறிவாய் வந்திடு மாருதியே செஞ்சுடல் தன்னை வளமென நினைத்து பிஞ்சு கரத்தால் பிடித்து பொசித்து பஞ்சம் இல்லாத வடிவழகு பெற்ற அஞ்சல் அறியா அருமையருமணியே நெஞ்சார உந்தனை நேசிக்கும் என்னை வஞ்சனை செய்யாது உதவும் அனுமானே. வானர முதலே இந்தை கிரையாம் இத்தக பொருளே நந்தியின் நாதனும் நாரண தேவனும் அந்தியும் பகலும் சிந்தையில் போற்றும் மார்கழி மூலம் கேது காலுதித்த பார்முகழ்கின்ற ராமபக்தனே ராதனை வென்றிட்ட வீரதிரனே ராதனன் ராமன் போற்றிடு தூதனே. போற்றும் தேரியம் கமல செல்விவியம் தேற்றும் காரியம் காரணமான கனவானே. மாருதி உண்டேல் சோறுதல் இல்லை என்று ஆறுதல் கொண்டு அவனியில் நின்று வாழ்கின்ற எங்களை வாழ்வாங்கு வைக்க வாழ்பிறவி அது வட்டாது காத்திடுவாய். முந்தனுக்கு நேர்த்தியதாக சாத்திடுவோம் தக்கவடை மாலை தந்தம் துளசி கவள கஸ்தூரி குந்திடா வண்ணம் நெற்றிலை மாலை. வக்கமும் படையலிட்டு வெள்ளிய நீரும் அளிப்போம் கண்ணாக எங்களை காத்திட நீயும் எண்ணியது என்று மருள்வாயே. அருளாள
அவனுக்கு தூதனுமாகி பெருவலி வாலி போர்வலி கூறி மறுதலியாது வாலியை வதைக்க திருநிவை சுக்ரீவன் அரசதனையாளம் சீதையை தேடி தென்திசை போந்து போகை கடலை காவி கடந்து தேவி அசோக வனத்தில் புகுந்து ஆவி போக நினைத்த சீதையை காத்தாய். கணையாளி காட்டி ராமதூதன் நான் என்பதை கூட்டி வார்த்தையால் ராமன் பெருமையை ஊட்டி நேர்த்தியாய் நீடுவாள் எனவன்னை போற்றம் சூடாமணியை சுடற்கோடி ஈந்து நாதனிடம் நய உரை கூற கூறி அசோகவனத்தில் அல்லலை ஓதி சிறை மீட்க வருமாறு தேவி கேட்டனலே. இலங்கைக்கு பூண்டிட வைத்து வேலூரு ராவண படைகளை அழித்து மேகமோட சுகவனத்தை அழிக்க நாகபாசத்தால் என்ற சித்தன் பிணைக்க ராமதூதன் என்று ராவண குறைக்க கோபத்தால் வாலி நெருப்பினை எரிக்க இலங்காபூரி தன்னையே எரித்து ராமரிடம் சென்று சரிதம் உரைத்தாய். உரைதனை கேட்டு உருகியே நொந்து விரைவாய் புனலிடை புத்தனை கட்டி போரிடை பொறிவிட படைதனை நகர்த்தி நேரற பகையை விலக்கி முறித்து சீறி பாய்ந்து சிரஞ்சீவி கொணர்ந்து சீருடை இலக்குவன் மயக்க மகத்தி மணியாத பகைவர் கதைகள் முடித்து